கள்ளிக்குடி ஒன்றியத்திலே இந்த கிராமங்களில் அந்த பகுதியிலே அவர்களுக்கு கெட்டுப்போன உணவை வழங்கியதன் காரணமாக தற்போது உணவு விஷமாக மாறி ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்டவர்கள் வில்லூர் ஆரம்ப சுகாதார நிலையம், கள்ளிக்குடி ஆரம்ப சுகாதார நிலையம், இங்கே விருதுநகரில் பெண்கள் வார்டில் 50 பேர்கள், ஆண்கள் வார்டில் 15 பேர்கள், குழந்தைகள் வார்டில் 25 பேர்கள் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு தலை சுற்றல், வாந்தி, பேதி, மயக்கம், வயிற்றாலை போன்ற இந்த உணவு விஷமாக மாறியதால் ஃபுட் பாய்சன் ஆனது. அவர்கள் உயிருக்கு ஆபத்து விளைவித்து அப்படி ஒரு மக்கள் மீது அக்கறை இல்லாமல் அவசர பொருட்களை அள்ளித்தளித்ததாக அந்த மக்கள் நேற்று முழுவதும் அங்கே அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை, தேவையான அவசர சிகிச்சை வழங்குவதற்கு எங்கள் ஒன்றிய கழகத்துடைய செயலர் பிரபு அவர்கள், கண்ணன் அவர்கள், ராமையா அவர்கள், ஒன்றிய கவுன்சிலர் தந்தை சாரதி ராஜா அவர்கள் காலை 4 மணி வரை அவர்களோடு இருந்து அவர்களுக்கு தேவையான அவசர சிகிச்சைகளை, தேவையான சிகிச்சைகளை வழங்குவதற்கு அங்கே தேவையான உதவிகளை எல்லாம் செய்யப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடுடைய முன்னாள் முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கவனத்திற்கு இடையே அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு தேவையான நிதி உதவியும் தேவையான உதவிகளை செய்வதற்கு ஆணையிட்டு இங்கே பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் வழிகாட்டும் போதும் ஆணைக்கிறாங்க. திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற குழந்தைகள், பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள், இவர்களெல்லாம் ஒரு அபாய கட்டத்தை தாண்டி அவர்களுக்கு தேவையான சிகிச்சை வழங்குவதற்கு மருத்துவரிடத்திலும் வலியுறுத்தப்படும். மருத்துவர்கள் தேவையான சிகிச்சை அளிப்பதாக கூறியது. இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடைபெறாதவர்கள் நாம் மிகவும் கவனமாக எச்சரிக்கையோடு கையாள வேண்டும். எல்லா கட்சிகளும் யார் மக்களுக்கு வசதி இருக்கிற அந்த நிகழ்வை நாம் மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் கையாள வேண்டும். கொரோனா காலத்தில் அம்மா உணவகத்தில் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறது லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு உணவு வழங்கும். அதே போன்று மதுரையில் ஏறத்தாழ 9 சென்டர்கள் 3500 கொரோனா தொற்றாளர்கள் மதுரை ராஜாஜி தொடங்கி விவசாய கல்லூரி, தியாகராஜர் இன்ஜினியரிங் கல்லூரி, அதே போல் எய்ம்ஸ் மருத்துவமனை தற்போது அமைய இருக்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில், டிபி மருத்துவமனையில் தங்கி இருக்கக்கூடிய அந்த தொற்றாளர்கள் ஏறத்தாழ 5 மாதம் 5 வேளை, ஒரு நாளைக்கு 5 வேளை, காலையில் 7 மணி, 12 மணி, 3 மணி, மறுபடியும் 7 மணி என்று 5 முறை 2 வேளை அவர்களுக்கு சூப்பு, அவர்களுக்கு தேவையான புரோசத்து உள்ள உணவுகளும் 3 வேளை உணவுகளும் சேர்த்து 5 வேளை நம்முடைய பொதுச் செயலாளர் அன்றைய முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் ஆணைக்கிறாங்க. 5 மாதங்கள் 1.5 லட்சம் உணவு பதார்த்தங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்போது வழங்கப்படுற போது கவனமாக கையாண்டு கொரோனா காலத்திலே கூட அம்மா உணவகத்திலே வழங்குகிற போதும், அம்மா கிச்சனிலே உணவு வழங்குகிற போதும் இது கூடுதல் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இதில் வேண்டுகோள். இது யார் செய்திருந்தாலும் கவனத்தோடு செய்ய வேண்டும். ஏனென்றால் மக்களுடைய உயிர் பிரச்சனை, குழந்தையுடைய உயிர் பிரச்சனை. அவர்கள் நம்மை நம்பித்தான் அந்த உணவை சாப்பிடுகிறார், நம் மீது நம்பிக்கை வைத்துத்தான் அந்த உணவை சாப்பிடுகிறார். ஆகவே அதை நாம் முழுமையாக கவனத்தோடு கையாள வேண்டும் என்பது அதற்கு முன்னுதாரணமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உணவு கொடுத்திருக்கிறது. அது மிகவும் பாதுகாப்பாக கொரோனா காலத்தில் வழங்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூற கடமை. சார், இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அந்த அதிமுகவுக்கு அங்கே அந்த பங்கு பெறுவதற்கான அருகதை இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று சீமான் உங்கள் மீதான ஒரு விமர்சனம் வைக்கிறார். அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம பச்சை தமிழர் சீமான், அதாவது
இதை சொல்றதுக்கு அவர் என்னன்னு சொன்னா, அழைப்பு விடுத்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவன தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதற்கு பதில் சொல்ல வேண்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர். அதுக்குள்ளேயும் அண்ணன் ஏன் அவசரப்படுறாரு? சீமா அண்ணன் எப்பயுமே நிதானமானவர். அவர் இவ்வளவு அவசரப்பட்டு அதுக்கு கருத்து சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா இன்றைக்கு ஒரு ஆளுகிற கட்சி கூட்டணியில் இருப்பவர்கள் ஆளுகிற கட்சியில் கிடைக்கக்கூடிய சலுகைகளெல்லாம் தியாகம் செய்துவிட்டு தமிழ்நாட்டிலே விதவைகளுடைய எண்ணிக்கை, அக்கா கனிமொழி எம்பி சொன்னாங்கல்ல, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமான விதவைகள் இருக்கிறாங்க. இப்போ அவங்க அதை பற்றி 3 வருஷம் ஆச்சு, அதை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் இவர் சொல்லணும். இப்போ அம்மா பூரண மதுவிலக்கை நோக்கி 500 கடையை மூடினாங்க. அந்த புள்ளி விவரம் நம்முடைய பச்சை தமிழர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நன்றாக தெரியும். நம்முடைய புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது 500 மதுக்கடையில் மூடினாங்க. அந்த விவரமும் பச்சை தமிழர் ஐயா சீமான் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் அழைப்பு விடுத்திருப்பதும் அதை குறித்து பதில் கூறுவதற்கு கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உரிய பதிலை அந்த அழைப்பதற்கு கொடுப்பாங்க. இப்போ என்ன அப்படின்னா, எழுச்சி தமிழர் திருமாவளவன் அண்ணன் கொடுத்த அழைப்பு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுத்திருக்கிற அந்த அழைப்பு என்பது மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க கொடுக்கப்பட்ட அழைப்பாக ஒரு அதிர்வலையை, ஒரு உணர்வை, ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் எல்லோரும் அதில் கருத்து சொல்கிறார்கள்.